தர்மம்னா 4 பேர் சாப்பாடு போடுறேன், பசிக்கிறவாளுக்கு சாதமும் தூத்தமும் கொடுக்குறேன், வஸ்திரம் கொடுக்குறேன், இதெல்லாமும் தர்மம் தான், இல்லைன்னு சொல்லல. இதுல பக்தி இல்லாமல் பண்ணும்போது ஒரு டேஞ்சர் இருக்கு. நான் பண்ணினேங்கிற வந்துடும் இல்லையா? சார் நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார் சொல்ற மாதிரி நேர்ந்துடும். ஒன்னு அறியாம அகங்காரம் வந்துடும். யூ ஆர் நாட் த டூயர், யூ கேனாட் டு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, ஜீவ காருண்யம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாதே, நீ ஜீவ சேவை பண்ணு. பகவானோட சிருஷ்டியில நீ ஒரு புழு, நீ எப்படி கருணை பண்ணுவேங்கிறார் இல்லையா? அதனால எந்த நல்ல காரியம் பண்ணணும்னு நினைச்சாலும் அதுக்கு ஆதாரம் என்ன? பகவத் பக்தி. பக்தியை பேஸ் பண்ணி தான் அந்த தர்ம காரியம் நடக்கணுமே தவிர, ஞானானந்த பாதுகா மண்டபம்ங்கிறது ஒரு பக்தி சன்னிதானம், குரு சன்னிதானம். ஸ்ரீ குருவிட்டல் சேவா ட்ரஸ்ட்ங்கிறது ஒரு ரிலிஜியஸ் ட்ரஸ்ட். அதை பேஸா வச்சுட்டு தான் குரு லோகோபகார ட்ரஸ்ட்ங்கிற ட்ரஸ்ட் இந்த அன்னதான, வஸ்திரதான, வித்யாதானங்கள்லாம் பண்றது. அது இல்லாமல் வெறும் சோஷியல் சர்வீஸ் மட்டும் வந்துடுத்துன்னா, அது சொல்றாரு, பலனடிக்கு அன்பிலாதார் புண்ணியமும் பாபமாகும்.